சொல்லலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, இது வந்து 10ஆம் இடத்துல குரு இருக்குது. 10ஆம் இடத்துல குரு இருக்குது அப்படின்னா 10ஆம் இடம்ங்கிறது என்ன? கர்மஸ்தானம், மாமியாரை குறிக்கக்கூடிய இடம். அப்போ மாமியார்கிட்ட வந்து இந்த குழந்தை, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வந்து மாமியாரோட அட்டாச்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஆயுள் பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். எத்தனை வருஷத்தில் நடக்கும் அப்படின்னா, இந்த குழந்தை பிறந்து குருனுடைய திசை காலம் வந்து 16 வருஷம். இந்த குழந்தை பிறந்து 16 வருஷத்துக்குள்ளே கண்டம் ஏற்படும். அது எப்போ அந்த 16 வருஷத்துக்கு கால்குலேட் 16 வருஷமாக இருக்கலாம் அல்லது 16 மாதமாக கூட இருக்கலாம். அது நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் ஆயுள் பாதிப்பு இருக்குது, அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்லலாம். அது எப்போ ஆயுள் பாதிப்பு இருக்கும் அப்படின்னா, அது இருக்கிற இடத்த ஆக்டிவேட் பண்ணால் தான் அந்த ஆயுள் பாதிப்பு இருக்கும். மாமியாரோட, அதாவது இந்த ஜாதகியோடைய மாமியார் இருக்காங்களே, அவங்களோட இந்த குழந்தை வந்து அட்டாச் ஆனாலோ அல்லது வந்து இந்த ஜாதகி வந்து தொழில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழில் வளர்ச்சி அடைஞ்சாதோ தான் இந்த குழந்தைக்கு வந்து பாதிப்பு வரும். இப்போ 10 தொழில் ஸ்தானம் வளர்ச்சி அடைஞ்சால் அந்த